நான் 125 எல்லாமே கம்மியா இருக்கு. என்னையா இன்னைக்கு உனக்கு நாள் சரியில்லை போல இருக்கு. எதுக்கு இப்படி போங்க ஆடுற? அடுத்த ரவுண்ட் நான் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுறேன். சரி, எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் வேணும். தர முடியாது. என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேக்குற. என்ன பேசுற? வால் வீரன் ஆயிட்டேன்னா அந்த பணத்தை திருப்பி தர மாட்டேனா? இன்னமும் உனக்கு அந்த நம்பிக்கைலாம் இருக்கா? இதுவரை ஒரு திருடனை பிடிச்சது இல்ல, இதுல வேற வால் வீரன் ஆக போறியா? போன மாசம் என்னாச்சு? சிங் பாட்டி மயங்கி விழுந்தாங்க. அவங்களுக்கு நீ கொஞ்சமாவது உதவி செஞ்சியா? நீ கும்ஃபு கத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம்? யாருக்கும் உதவி செய்யாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்க. ஆனா பேச்சு மட்டும் பாரு. நான் என்ன நீ இப்படி கடன் வாங்கி விளையாடுறதுக்கு விளையாடாமே இருக்கலாம். ஆமா, தர முடியாது. நீயா பொரியால கழுத்தை பிடிச்சு வெளியே தரவா? ஒரே வார்த்தை, காசு இருக்கா இல்லையா? இனி காசு இல்லாம எல்லாத்துக்கும் சேர்த்து பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்கடா. அப்ப கடைக்கு சீல் வைக்கிற. எந்த திருடனும் பிடிக்கிறதுக்கு போறானுங்க? நீங்களா காவல் அடிக்கலடா. வால்வீரரே, இப்ப நீங்க ஏன் விரட்டிட்டு போனவங்கள பிடிக்கவே இல்ல? இங்க பாரு பாப்பா, நான் ஒன்னும் வால் வீரன் கிடையாது. ஆனா என் மனசுக்கு நீங்க தான் வால்வீரனா இருக்க சரியான ஆள்னு தோணுச்சு. சரி, அப்படி நடந்தா சந்தோஷம்தான். நமக்கு ஒண்ணும் இல்ல. பயந்தாங்கோலி. என்ன சொன்ன? நீங்க ஒரு பயந்தாங்கோலி தான். கண்டிப்பா நீ வால்வீரன் ஆக மாட்ட. பொருள்லாம் வேஸ்ட் ஆகுது. ஓடிக்கிட்டு இருக்க. நம்ம பொருள்லாம் லாஸ் பண்ணிட்டு போறோம். வழி விடுங்க. எவ்வளவு பணம் கொள்ளடிச்சுங்க? மரியாதையை கொடுங்க. எவ்வளவு பணம் கொள்ளையடிச்சா உனக்கு என்ன? மரியாதையா வழியை விட்டு போயிடு, இல்லைன்னா உன் உயிருக்கே ஆபத்தாயிடும். சரி, இப்ப கணக்கு தானே சொல்லணும். திருட்டு, கொள்ள, ஏமாத்து வேலை நம்மள எது இதுல பணக்காரனாக்கும்? எதுக்கு திருடணும்? திருட்டுல ஆபத்து ஜாஸ்தி. அது என்கிட்ட பண்ணீங்க, உங்களை போட்டு தள்ளுருவேன். மரியாதையை சரணடைஞ்சிருங்க. அப்படி முடியாதுன்னு அடம் பிடிச்சிங்க வைங்க, நீ ஆர்மிக்கு போற மாதிரி ஆயிரும், நீ அங்கேயே சமைக்கிற மாதிரி ஆயிரும். அப்புறம் ஓ நிலைமை ரொம்ப மோசமாயிரும். அதனாலதான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எங்களே மிரட்டுறியா? நீ என்ன ஆகுறன்னு பாடுறா. இதுக்கு தாண்டா முன்னாடியே சொன்னேன். ஏய், எழுந்துரு. வா போலாம். கண்டிப்பா வேணும். என்னடி இவங்களுக்கு வேணும்? ஆமா, நல்ல தேவைதான். எல்லாரையும் பிடிச்சிட்டு போங்க. நில்லுங்க. உள்ள வந்துட்டு போங்க. கேக்குற எல்லாமே இருக்கு. உள்ள வாங்க. இல்ல, நான் வரல. என்ன விடுங்க. கத்தாதீங்க, நானே வரேன். வந்துட்டு போங்க. நானு நீ வேண்டாம். இல்ல வேண்டாம், நான் சாப்பிட்டேன். வாங்க. வேணான்றல. உள்ள வந்துட்டு போறீங்களா?
யாராவது உள்ள வாங்க. உள்ள எல்லாமே இல்ல, வேணாம், எல்லா வேணாம். வசதிகளும் இருக்கு. எல்லாமே இருக்கும். உள்ள வாங்க. இவனா சே இன்னைக்கு கொள்ளையர்கள் வந்ததை விட இவனால தான் பாதிப்பு ஜாஸ்தி. $3000 மேல சேதம். இவெல்லாம் சீக்கிரம் காவலாளி கிட்ட மாட்டுவா. பாவம் மக்கள். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா இந்த ஊர் மக்கள் இவனை எப்படி விரும்புவாங்க? இவன் இந்த ஊரை விட்டு போனாதான் இந்த ஊர் நிம்மதியா இருக்கும். இவ்வளவு அட்டூழியம் பண்ணி காவலாளிய கண்ணிலேயே இவன் மண்ணை தூவுறான். தம்பி ஒயின் கொண்டு வா. காசு கொடு. அக்கௌண்ட்ல போடு. கடன் அன்பை முறிக்கும்பா. ஆ இந்தா சாப்பிடு. இந்தா. நான் வேணா இன்னொன்னு ஆர்டர் பண்ணவா? இல்ல ஆ? இது போதும் எனக்கு. வேண்டாமா? ஐயோ Hello. போங்க போயிடலாம் வாங்க போயிடலாம். போயிடலாம். ஏன் நீ மத்தவங்க எச்சு வச்சது குடிக்கிற? இந்தா என்னோட ஒயினை குடி. எதுக்கு நீ எனக்கு வாங்கி கொடுக்குற? நீ என்ன காப்பாத்திருக்கியே, மறந்துட்டியா? ஓ அதுக்கா? இரு, ஆ, இந்த இடத்துல குடிச்சா கிக்கே ஏறாது. குடிக்கிறதுக்கு ஒரு அமைதியான இடமா இருக்கணும். அங்க நானும் இருக்கணும். உன் வீட்டுக்கு நான் வந்தா ஓகேவா? ஆமா, நீ எந்த ஊரை சேர்ந்தவ? அனாதைக்கு சொந்த ஊர்லாம் கிடையாது. இந்த வைன் உன்னோட சூட்டை தணிச்சிடும். சூடான வைனை குடிக்கிறதுங்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உனக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். எப்படி இருக்க? நல்லா இருக்கா? குடிக்கிற வைனை விட உன் பேச்சு நல்லா இருக்கு. உனக்கு இன்னும் கொஞ்சம் கிக்கேற, நீ என்ன யூஸ் பண்ணிக்க. இன்னைக்கு ஒன்னால நிறைய குடிக்கிறேன். நீ அதிகம் குடிக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லாத. இந்த வைன் நல்லா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹுலா ஹுலா. காவலாளிகளே, திட்டப்படி மயக்க மருந்து கலந்தத இவன் குடிச்சிட்டான். ரொம்ப நன்றி. நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? இப்ப பாத்தியா, ஒரு பானத்துல கவுந்துட்ட. இனியாவது எங்க கிட்ட வச்சுக்காத. காவலாளி, இவனை வச்சு என்ன பண்ண போறீங்க? ம்ஹும். கொஞ்ச நாளைக்கு நம்ம விளையாடுவோம். இவனுக்கு திறமை ஜாஸ்தி, அதை குறைச்சு விட போறோம். மயக்கம் தெளியறதுக்குள்ள கூட்டிட்டு போயிடணும். இவனை ஒரேடியா கொன்னுட்டாலும் நல்லது. சரி, தூக்கு. அப்படி. ஓகே. இவன் ரொம்ப கனமா இருக்கானே. 1 2 3. என்னால தூக்க முடியல. போகாதீங்கடா, நானே வரேன். எதுக்குன்னு கைது பண்றீங்க? நான் என்ன தப்பு பண்ண? உன்னால இந்த ஊர்ல அமைதி போயிடுச்சு. நீ இந்த ஊரை விட்டு போயாகணும். ஊர் மக்களை பாதுகாக்கிறது தப்பான விஷயமா? கொள்ளடிச்சோன்னு பிடிச்சுக்கிட்டு அது தப்பா? அதனால ஏகப்பட்ட சேதம் ஏற்பட்டிருக்கு. எத்தனை பேர் உன்னை வெறுக்கிறாங்கன்னு தெரியுமா? அதனாலதான் உன்னை இங்க இருக்க வேண்டாங்கிறோம். நல்லா பாருங்க, நம்ம ஊரு இங்க தான் இருக்கு. இது தெற்குக்கும் வடக்குக்கும் நடுவுல இருக்கு. அதனால தான் நம்ம எல்லாரும் இதை கத்துக்கணும்னு சொல்றேன். அதோட நமக்கு எதிரிகள் உள்ளூர்லயும் இருக்காங்க, வெளியூர்லயும் இருக்காங்க. நாம ஆரோக்கியமா இருக்கிறதோட நம்ம குடும்பமும் ஆரோக்கியமா இருக்கும். நமக்கு இந்த இடம் கிடைச்சது அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். ஏன்னா அபாயம் இங்க கொஞ்சம் கம்மி. இந்த இடத்துல பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். சொல்றது சரிதான். அதனால நமக்கு இதுதான் தேவை. எல்லாரும் அந்த பதாகையை கொஞ்சம் நல்லா பாருங்க. என்னது இது? பாதுகாப்பு கூட்டமைப்பா? ஆமா, இது ரொம்ப சுலபம்.
பணக்காரங்க கிட்ட நம்ம வசூல் பண்ணிக்கலாம், ஆனா ஏழைங்க கிட்ட வாங்கவே கூடாது. அந்த பணம் பள்ளிக்கூடத்துக்கு உபயோகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஊரை காக்கவும் உதவும். பானக்கடையோ இல்ல வேற ஏதாவது திறக்கறான்னு சொல்லு, நம்ம ஆளு வரிஞ்சு கட்டிட்டு வருவாங்க. இதுல எல்லாம் வந்து கலந்துக்க மாட்டாங்க. ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. எத்தனை பேர் இதுல கூட்டு? யாரும் கிடையாது. யாரும் இல்லையா? இது அரசாங்கத்தால எடுத்து நடத்தப்படுறது. சின்ன வியாபாரம், ஆனா பெரிய லாபம். அதோட வெளியூர்ல இருந்து இதுல கலந்துக்கிறதுக்கு நிறைய ஆளுங்க வராங்க. அவங்களுக்கு கூட நம்மளால முடிஞ்ச பாதுகாப்பை கொடுக்கலாம். அதாவது இலவசமான்னு சொல்றீங்க? ஆமா. இதெல்லாம் நடக்காது, நடைமுறைக்கு சரிப்பட்டே வராது. வேற ஏதாவது திட்டம் இருந்தா சொல்லுங்க, பேசலாம். யோ ஆமாமா, சொல்லியா? அது உண்மை உண்மைதான். கிடையாது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஆரம்பிச்ச எந்த தொழிலும் பாதிச்சதே கிடையாது. நம்மள்தையும் சேர்த்துதான் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு பிரச்சனையை முடிக்க பார்ப்போம். இது வேலைக்காகாது. இந்த வேலையில எதுவும் கிடைக்காது. யாரும் வரமாட்டாங்க. ஆமா boss, correct தான். இது நான் மட்டும் தனியா எடுத்து நடத்த முடியாது. எனக்கு ஆளுங்க வேணும். அதுக்கு தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கேன். நீங்க ஒத்துழைச்சீங்கன்னா நம்ம கம்பெனியை பெரிய அளவுக்கு கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊர்லயும் இதை ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா செயல்படணும். தம்பி, நீ என்னமோ பணம் இருக்கிற ஆளுங்களா பாக்குறது சரிதான். ஆனா இதுல பெருசா ஒண்ணும் லாபம் வராதே தம்பி. ஒண்ணு பண்ணு, நீ பணம் போடு. ஒரு மாசத்துக்கு அப்புறம் எவ்வளவு பணம் வருது நான் பாக்குறேன். வேடிக்கையா பேசுறாருல. என்ன ஆச்சு? உங்களுக்கு வீட்ல சமைச்சு போட மாட்டேன்றாங்களா என்ன? ரொம்ப சொல்லு. பசியில குழம்பி போய் பேசுற மாதிரி இருக்கு. ஆமாமா. இது வேலைக்காகாது. இந்த வேலையில எதுவும் கிடைக்காது. யாரும் வரமாட்டாங்க. நீ பணம் போடு. ஒரு மாசத்துக்கு அப்புறம் எவ்வளவு பணம் வருது நான் பாக்குறேன். நீ சொல்ற போல இதுல பெருசா லாபம் வராது தம்பி. என்ன ஆச்சு? உங்களுக்கு வீட்ல சமைச்சு போட மாட்டேன்றாங்களா என்ன? இப்படி பேசிட்டு இருக்கீங்க. தள்ளி போங்க. தள்ளுங்க, தள்ளுங்க. என்னது? தள்ளி பிடிங்க, பையா. தயவு செஞ்சு தள்ளி போங்க. பார்த்து கவனம். ஓ, ஓ, அப்பா. எதுக்குடா என் குதிரை சாவிடுச்சா? பல்ல தட்டுருவேன். உன் குதிரை தான் மக்களை தாக்கிச்சு. அது எனக்கு கட்டுப்படுத்த தெரியாதா? அநியாயமா ஒரு உயிரை காப்பாத்த இன்னொரு உயிரை கொண்டுட்டியாடா. குதிரைக்கு என்ன பதில்? ஆமா ஆமா. மனுஷங்களா நீங்களா? உங்களை தானே நான் காப்பாத்துனேன். என்ன பயப்படுறியா? இந்த ஊரை விட்டு இந்த ஊரை விட்டு போ. சரி சரி சரி, எல்லாரும் சொல்றதை கேளுங்க. நான் உயிரோட இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? நீங்க சொல்றது சரிதான். ஆனா இவருக்கு என் உயிரை காப்பாத்திருக்காரு. அவசரத்துல அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தப்பு அவர் மேலேயும் இல்ல. மனுஷன் உயிரோட குதிரை உயிர் உங்களுக்கு முக்கியமா? நான் காசு தரேன், அவரை விட்டுருங்க. எல்லாரும் இங்க இருந்து போங்க. போங்கன்னு சொல்றல. போங்க போங்க போங்க. வாங்க போலாம். பண்ணிக்கிட்டு. உங்களுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல. வாழ்வீரரே, இன்னைக்கு விருந்துக்கு உங்களால வீட்டுக்கு வர முடியுமா? என் உயிரை காப்பாத்துறதுக்கு. நினைச்சே பார்க்க முடியல. நீங்க மட்டும் இல்லனா அந்த குதிரை இன்னைக்கு நான் ஒரு வழி பண்ணிருக்கோம். அதுக்கு தான் என் மனைவி கையால இன்னைக்கு உங்களை சாப்பிட கூப்பிட்டேன். இந்த பக்கம் போகணும். வந்துட்டீங்களா? ஆமா. இவரு இவர்தான் வாழ்வீரர். நான் சொன்னல இன்னைக்கு குதிரை கிட்ட இருந்து என்ன ஒருத்தர் காப்பாத்தினாருன்னு. கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாத்தினது இவர்தான். ஓ, உங்க உயிரை காப்பாத்தினது இவர்தானா? ஆமா. இவருக்கு எப்படி நம்ம நன்றி செலுத்தாம இருக்க முடியும்? அப்புறம் இவங்க தான் என்னோட மனைவி மியாட்டோ. உங்களுக்கு ரொம்ப நன்றி. என்ன பாக்குற? நம்ம இவருக்கு இன்னைக்கு விருந்து வச்சாகணும். இங்க சாப்பிடுற உணவை அவர் வாழ்நாள்லயே மறக்க கூடாது. சரி, சரி வாங்க உள்ள போலாம். வாங்க, நீயும் வா. ஆ, வாங்க. இந்தாங்க எடுத்துக்கோங்க. இந்தாங்க. மார்ஷல் ஆர்ட்ஸ் நடத்துறீங்களா? ஆமா. உங்களுக்கு குன்ஃபுவே தெரியாது, மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்றீங்க? அதுல சேர்றதுக்கு நான் சில ஆட்களை தேடிக்கிட்டு இருக்கேன். பணக்காரங்களா இருந்தா அவங்க கிட்ட நன்கொடை வாங்கி அதை இன்னும் விரிவுபடுத்துவேன். ஐயோ, அவனுங்க பணம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சரி, என்ன ஏமாத்துக்காரனுங்க. ஏன் இப்படி உங்க ஊர்க்காரங்களை பத்தி நீங்களே இப்படி தப்பா சொல்றீங்க? நான் ஏற்கனவே பட்டதுனால சொல்றேன். சொன்னா கேளுங்க. மார்ஷல் ஆர்ட்ஸ் வேலைக்காகாது. தற்காப்புகளை கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கலாம், ஆனா வேண்டாம். பின்னாடி இவனுங்க மூக்க அறுத்துருவானுங்க. காரணமே தெரியாம முழிப்பீங்க, அப்புறம் அழுவீங்க. சரி சரி, முதல்ல சாப்பிடுங்க. அப்புறம்
இந்த ஊருக்காரனுங்களா மனுஷனுங்களே இல்ல. உங்களை காப்பாத்தி கடைசியில என்னாச்சு? என்னையும் குதிரைக்கு பணம் கட்ட சொல்லிட்டானுங்க. ஏன் நீங்க கவனமா இல்லையா? இந்த மாதிரி கவனக்குறைவால நிறைய பேருக்கு என்னென்னமோ நடக்குது. யார் இதை விரும்புவா? பணமா உயிரான்னு பார்த்தா எனக்கு உயிர் தான் பெருசா தெரியும். உயிர் போனதுக்கு அப்புறம் பணம் கொடுத்தாலும் வராது. நீங்க கவனமா இருந்திருக்கணும். எப்பவும் இப்படிதான் பண்றீங்க. உங்க வாழ்க்கையை அடுத்து உங்க காலடியில வாழாதீங்க. என்னாச்சு? ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இந்த ஊர்ல இருக்கவங்க இவரை பத்தி கவலைப்படுறதே இல்ல. அது என்னவோ கரெக்டு தான். சரி பரவாயில்ல, ஒரு வாழ்வீரனுக்கு இதெல்லாம் சகஜம்தான். அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களால எனக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல. நீங்க வீட்டுக்கு வந்ததுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா எதையும் என் வீட்டுக்காருக்கு சொல்லி கொடுத்து அவருக்கு எடுத்துறாதீங்க. ஷோ, போதும் போதும். இவ பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்தாங்க போதும் குடிங்க. போதும், கிளம்புறேன். எல்லாம் ஒன்னால்தான். நில்லுங்க ஒரு நிமிஷம். ஐயோ ஒரு நிமிஷம் மன்னிச்சிருங்க. அவ ஏதோ கோவத்துல பேசிட்டா, பெருசா எடுத்துக்காதீங்க. உன்னோட உணவுக்கு ரொம்ப நன்றி. நான் தான் உங்களுக்கு நிறைய நன்றி சொல்லணும். என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. திரும்ப நீங்க வீட்டுக்கு வரணும். தேவையில்ல. உங்க வருத்தம் புரியுது. எல்லாருமே உங்களை வெறுக்கிறாங்க. அவங்கள போலவே என்னையும் நினைக்காதீங்க. ஒரு நிமிஷம் நீங்க கோவப்படாதீங்க. உங்களை நான் மாத்தி காட்டுறேன். எந்த ஊர் உங்களை வெறுக்குதோ அந்த ஊர் மொத்தமா உங்களை பத்தியே பேசும். எல்லாரும் உங்களை புரிஞ்சுப்பாங்க. வெறுக்கிற எல்லாரும் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. நிறைய விஷயங்கள் மாறப்போகுது. அதுக்கெல்லாம் நீங்க தகுதியான ஆள் தான். நிச்சயமா உங்களை எல்லாருமே விரும்புவாங்க. தேவையில்ல, இவ்வளோ பண்ணதே போதும். இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். எனக்கு தெரியும் நீங்க ஒரு சாதாரண ஆளே கிடையாது. வாழ்வீரனா இருக்க நீங்க தகுதியான ஆள் தான். உங்ககிட்ட முன்கோபம் இருக்கு. அது தவிர சில மாற்றங்கள் பண்ண வேண்டியிருக்கு. இது பத்தி நம்ம இன்னும் நிறைய பேசலாம். இது என்னோட விசிட்டிங் கார்டு. உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ தயங்காம என்னை வந்து பாருங்க. கண்டிப்பா நீங்க திரும்ப வருவீங்களா? நான் எதிர்பார்ப்பேன். இன்னைக்கு எதுக்கு வந்தவர்கிட்ட அவ்வளவு கடுமையா நடந்துகிட்ட? உனக்கு அவர் தெரியுமா? தெரியாது. இவங்கள மாதிரி ஆளுங்க ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு எல்லாரையும் தெரியாதுல்ல. இவர் கெட்டவர் கிடையாது. மற்றவங்கள போல இவர் பார்க்காத. நான் அவரை மாத்திரன்னு சொல்லியிருக்கேன். அவருக்கு நல்லதை காட்டுவோம். நான் கூட இருந்தா அவர் வாழ்க்கையில கண்டிப்பா பெரிய இடத்துக்கு போவாரு. உங்க நேரத்தை நீங்க வீணாக்கிட்டு இருக்கீங்க. நல்லவங்களுக்காக நேரத்தை செலவு பண்றது வீணாக்குறது இல்ல. எல்லாருமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அப்படி இல்லைன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க கெட்ட சகவாசம் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஆளுங்களை ஒதுக்குறது நல்லது.
வாழ்வீரரே, நீங்க வருவீங்கன்னு தெரியும். எங்க ஓடுறீங்க? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு போனா என்ன இல்ல. அர்த்தம்? என்ன பக்கத்தானே நீங்க வந்தீங்க. அந்த பக்கம் போறதுக்கு இந்த வழியா வந்தேன். சும்மா போய் சொல்லாதீங்க. ஏய், உள்ள இல்ல, வாங்க. இல்ல, நான் உள்ள வரல. இல்ல வந்துதான் ஆகணும். வேண்டாம். வீரரே, நான் சொல்றதை எதுக்கு கூச்சப்படுறீங்க? கேளுங்க. ஏன்னா உங்க வாங்க, வீட்ல கூச்சப்படாம உள்ள வாங்க. இருங்க, இதோ கதவை சாத்திட்டு வரேன். பார்த்துட்டே இருங்க, உங்க எல்லா நடவடிக்கையும் நான் மாத்தி காட்டுறேன். அந்த மக்களை வச்சு நான் உங்களுக்கு பாடம் கத்து கொடுக்குறேன். அப்படின்னு தப்பு பண்ணிட்டேன். இதோ இத காவலாளிகள் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது எல்லாமே இந்த ஊர் மக்கள் உங்க மேல அளித்திருக்கிற புகார்கள். நடவடிக்கை எடுக்கணுமா? அதுக்குன்னு இவ்வளோவா? ஆமா, இதெல்லாம் தான் இப்போ உங்களை மாத்த போகுது. இதோ கல்யாண பொண்ணை கடத்தின வழக்கு. தேடி வந்த பொண்ணு தூக்குங்கடா, தூக்குங்க. வாங்கடா, சொல்றேன்ல. அங்க எந்த கடத்தலும் நடக்கல. நீங்க ஏன் தலையிட்டீங்க? அவங்க ஏதோ குடும்பத்துல சண்டை போட்டிருக்காங்க. நான் சும்மா தான் விளையாடினேன். சரி சரி சரி, அடுத்த புகார் என்னன்னு பாக்குறீங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்? என் காலு, என்ன காப்பாத்துங்க தம்பி, உதவி செய்ப்பா, உனக்கு புண்ணியமா போயிடும். என் வண்டி. அது எனக்கு தப்பா தெரியல. தப்பா தெரியலையா? என்ன தப்பா தெரியல? அவன் கால் மாட்டியிருந்தா அந்த வண்டியை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு போயிருக்கலாம்ல. நான் சொல்லவா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. விஷயம் என்னன்னா, ஊருக்காரங்க கண்ணில் நீங்க ஒரு கெட்டவரா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை நாம மாத்தணும். தேவையில்ல. இல்லைன்னா நீங்க பயப்படுறீங்க. என்ன தப்பா நினைக்காதீங்க, ஆனா இதுதாங்க உண்மை. நீங்க அவங்கள பார்த்து பயப்படுறீங்க. இதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லட்டுமா? அவங்க கிட்ட சரணடைஞ்சிருங்க. பிரச்சனை எல்லாத்துக்கும் மொத்தமா தீர்வு கிடைச்சிடும். நீங்க பாருங்க, முதல்ல அவங்க கண்ணோட்டத்துல நீங்க ஒரு கெட்டவரா தெரியறதா மாத்தணும். அதை முதல்ல மாத்திட்டோம்னா மத்த பிரச்சனை எல்லாம் தன்னால மறுபடியும் இல்லைன்னா மாத்திரலாம். நீங்க நல்லதுதான் பண்றீங்க, ஆனா அவங்க கண்ணுக்கு நீங்க பண்றதை அவங்க தப்பா பாக்குறாங்க. அவங்க சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்க, நீங்க சொல்றதை அவங்க கேட்க மாட்டாங்க. இது எல்லாத்தையும் நம்ம இங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்றேன். அத குடுங்க, அது குடிக்கிறது ஒண்ணு கிடையாது. ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு தாக எடுக்குதுன்னா குடிக்க வேற ஏதாவது தரேன். தாங்கங்கறல விடுங்க. நான் சொல்றதை நீங்க கேட்கவே மாட்டீங்களா? ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது நாங்க சும்மா ஒண்ணு இல்ல, நாங்க சில பயிற்சிகளை இங்க எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதான் காய்கறி வாங்க போன இடத்துல என்ன கிடைச்சதுன்னு பாருங்க. ஊர் முழுக்க இந்த படத்தை ஜனாதிபதி ஒட்ட சொல்லி காவலர்கள் கிட்ட சொல்லி பிடிக்க சொல்லிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவர் இங்க இருக்கிறது நல்லதில்ல. இங்க பாருங்க, என்ன கைது பண்ணல, தைரியம் வேணும். இப்படி வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. நமக்கு தேவையானது எல்லாம் தானா கிடைக்குது. இதைத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது இப்ப கிடைச்சதுனால நம்ம எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது. என்ன சொல்றீங்க? ஆமா, இங்க பாருங்க, மக்கள் உங்களை வெறுக்கிறாங்க. ஜனாதிபதி உங்களை சிறையில போட சொல்லியிருக்காரு. நீங்களா குற்றத்தை ஒத்துக்கிட்டு சிறைக்கு போயிடுங்க. கண்டிப்பா அவங்க உங்களுக்கு கருணை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே உங்களை விடுதலையும் பண்ணிடுவாங்க. கவலைப்படாதீங்க. நடுவில் ஏதாவது பிரச்சனை வந்தா அவங்களுக்கு உங்க உதவி நிச்சயம் தேவைப்படும். நான் இந்த மாதிரி பண்றதுனால அரசாங்கம் எனக்கு சலுகை கொடுக்குமா? நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? நீங்க உள்ள இருக்கீங்கன்னு தெரிஞ்சா மத்தவங்க அதை சுலபமா எடுத்துப்பாங்க. ஆமா, கொஞ்சம் நீங்க உங்களோட தோல்வியை ஒத்துக்கோங்களேன். என்ன நம்புங்க, நீங்க வெளியே வரும்போது ஒரு வாள் வீரனை தான் வர போறீங்க. போங்க. ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நடந்த எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிருங்க. இவன் அடிக்கணும். இவனை இந்த ஊரை விட்டு அனுப்புங்க.
எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. அவர் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு தெரியுது. உங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நானே சிரிக்க போயிடுறேன். உங்களுக்கு தொந்தரவா இருக்க மாட்டேன், ஒழுக்கமா இருப்பேன். நீங்களே பாப்பீங்க. நீ ஜெயில இருந்து வெளியே வரவே கூடாது. வாங்க போலாம். வரவே கூடாது. நான் எல்லாத்தையுமே மாத்தணும்னு பாக்குறேன். நீங்களே மாற்றத்தை பாப்பீங்க. நல்லது. நல்லது. சீக்கிரம் கீழே இறங்கி வரிசையில நில்லுங்க. எல்லாரும் கேட்டுக்கோங்க. இங்க வந்துட்டீங்கல்ல, இங்க என் பேச்சு தான் நீங்க கேட்கணும். கடுமையா உழைக்கணும், புரியுதா? முடியாதுங்கிற வார்த்தைக்கு இங்க இடம் கிடையாது. என் கூட வாங்க. அங்க பாத்தியா? யார் வரான்னு பாரு. வா வா வா, வா, வா. உனக்கு இதெல்லாம் நல்லா வேணும். அங்க இருக்கோம். இவ்வளவு நாள் வெளிய எடுத்தல்ல, இனிமேல் வா, நீங்க நல்லா அனுபவிக்க போறோம் பாரு. வா. கொஞ்சம் நிஜமா ஆட்டம் காட்டுன. ஏய். உனக்கு இது தேவைதான். என்னடா நீ? இன்னும் எத்தனை நாள் இங்கே? உள்ள போ. ஓ, ஓ, ம், ம். புரிஞ்சு போச்சு. உங்க எல்லாரும் கூடயும் மோதணுமா? ஆமா. ஆமா, மோதணும். இப்ப என்ன பழி வாங்கணுமா? என்ன ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்க நல்லதுக்காக மரியாதையா சொல்றேன், போயிடுங்க. என்னடா மிரட்டி பாக்குறியா? ஆமாமா, மிரட்டுறா அவன். அப்புறம் நீங்க எவ்வளவுதான் அழுதாலும் பிரயோஜனம் இல்ல. நீ செத்தடா. என் வழியில வராதீங்க, உங்க எல்லாரையும் பந்தாடிடுவேன். ஒண்ணு. ஏய். யா. ஏய். நீங்க அவரை பந்தாடி இருக்கீங்க. நான் சொல்லிட்டு தானே செஞ்சேன். ஆமா சரி, இதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். உங்களுக்கு 20 வருஷம் தீர்ப்புன்னு சொல்லிட்டாங்க. 20 வருஷமா? ஆ. என்னாச்சு? என்ன பண்றீங்க? போங்க,
ரொம்ப கோவப்படாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. 20 வருஷம்லாம் போகாது, அதுக்குள்ளேயே இந்த ஊர் மக்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிடுவாங்க. நில்லுங்க ஒரு நிமிஷம். கோலம் மாதிரி நடந்துக்காதீங்க. யார சொல்றீங்க? உங்கள் தான் சொல்றேன். எங்க திரும்ப சொல்லுங்க. பின்ன நின்னு பேசாம கோலம் மாதிரி போயிட்டு இருக்கீங்க. பிரச்சனை நின்னு பார்க்காம இப்படி ஓடுனா என்ன அர்த்தம்? நீங்களா வால் வீரனா? இங்க பாருங்க, எனக்கு வால் வீரனாக விருப்பம் இல்ல. அப்படியா? இத போய் வெளில சொன்னா ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. செய்யறேன், என்ன வேணாலும் செய்யறேன். ஆனா அது எனக்கா தோணணும். நீங்க பயந்துட்டீங்க தான். சும்மா மத்தவங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க. சொன்னா கேளுங்க. என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு, கொஞ்சம் இருங்க. எல்லாருக்குமே உங்க உதவி தேவை. நீங்க ஒரு உண்மையான வால் வீரன். நீங்க என் பேச்ச கேட்கலனா நான் இங்கிருந்து போறேன். உங்களோட மிச்ச வாழ்க்கையை நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. முதல்ல சிறையில் உங்க கூட இருக்கிற நண்பர்களுக்கு உதவி செய்யுங்க. அது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. தம்பி வழிவிடு, நான் பாத்துக்கிறேன். மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. நாம இவனை கூப்பிடவில்லையே, எதுக்காக இவன் வந்தான்? ரெண்டாவது, குடிக்கிறத முதல்ல நிறுத்துங்க. அப்படி பண்ணீங்கன்னா எல்லாரோட கண்ணுக்கும் நீங்க நல்லவரா தெரிவிங்க. அடுத்தவங்களுக்காக முதல்ல அலறத நிறுத்துங்க. உங்களால கண்டிப்பா மத்தவங்கள சந்தோஷமா வச்சுக்க முடியும். அதோட பாதுகாப்பாவும் தான். மூணாவது, முடிஞ்ச அளவுக்கு அரசாங்கத்தை ஈர்க்க பாருங்க. அதாவது காவலாளிகள் கிட்ட நல்ல விதமா பேசுங்க. அவன் கையில இருக்கிற வாளால நீங்க சாக விரும்புறீங்களா? பார்த்துட்டே இருங்க, ஊருக்குள்ள சீக்கிரமே நிறைய தப்பான விஷயங்கள் நடக்கும். அப்போ அதிகாரிகளே உங்ககிட்ட வந்து உங்களோட உதவி வேணும்னு நிச்சயம் கேட்க தான் போறாங்க. அதிகாரிகளால திருடங்களை பிடிக்க முடியாது. அவங்க வாயாலேயே உங்களுக்கு கண்டிப்பா பாராட்டுகள் கிடைக்கும். இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? அதான் கேளுங்க, அமைதியா இருங்க. எதையும் கண்டு காணாம போயிடுங்க. உனக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். என்னாச்சு? வால் வீரருக்கு 30% புகார் குறைஞ்சிருச்சு. அவருக்கு சரி கொஞ்ச நாள் தான். ஊருக்குள்ள ஒவ்வொருத்தரும் புகாரை வாபஸ் வாங்கிட்டே வந்துட்டு இருக்காங்க, பாத்தியா? உன்னை பார்க்க ஆள் வந்திருக்கு. ஹம்மிங் வரலையா? அவருக்கு வேலை இருக்கு, அதான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். உங்களுக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்? நீ இங்கிருந்து போயிடணும். ஆ, உன்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு, அதை வச்சு தப்பிக்க சொல்றேன். இங்க பாரு, இங்கிருந்து போயிடு. எங்கேயாவது போய் பொழைச்சுக்க. என்னது தப்பிக்கணுமா? இங்க நிறைய திருட்டுகள் நடக்குது. உனக்கு பயமா இல்ல? பயம் இல்ல, ஆனா நான் ஏன் அப்படி பண்ணணும்? உன்னால ஜெயிக்க முடியாத, எதிர்த்து போராடுறதுக்கு இது எவ்வளவோ மேல். அப்படி பண்ணா பயந்து ஓடுற மாதிரி ஆயிரும். எனக்கு பயமா இருக்கு. உன்னால சண்டை போட முடியும். 2 பேர் இல்ல 4 பேர் வந்தாலும் நீ அடிப்ப. ஆனா என் கணவர்
அவரை யோசி. அவரை யாரு பாதுகாப்பாங்க? உத்தரவாதம் கொடு. உன்னால அவருக்கு காயம் ஏற்படக்கூடாது. இங்க பாரு, வருங்காலத்துல அவரை விட்டு தள்ளியிரு. அப்புறம் நீ வருங்காலத்துல வீரனா வரணும். உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க. வெளிய போ. உட்காருங்க சொல்றல. எல்லாரும் உட்காருங்க. ஊழ இல்லாதனால எப்போ எந்த நேரத்துல கொள்ளடிக்க வராங்கன்னு சொல்லவே முடியல. ஆமாப்பா, இப்பெல்லாம் நம்ம ஊர்ல வரிசையா கொலை நடந்துகிட்டே இருக்கு. அவ இல்லாமலே இருக்க முடியல. ஒன்று சொல்லவா? நான் சொன்னது அப்படியே நிறைவேறிடுச்சு பாத்தீங்களா? இதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? என்னது? உங்களுக்கான துணி. இதை போட்டுட்டு நீங்க வெளியே வரணும். மஞ்சள் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நலல. அட, இது உங்களுக்கு ரொம்ப கச்சிதமா இருக்கும். இங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால என்னால இதெல்லாம் போட முடியாது. இது உங்களோட யூனிஃபார்ம். இதை நீங்க போட்டுதான் ஆகணும். அதிகாரிகள் எல்லாம் நீங்க வரணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நன்றி. பரவாயில்ல, இருக்கட்டும். இப்ப நீங்க பண்ண வேண்டியது இந்த ஊரை காப்பாற்றணும், அவ்வளவுதான். அதை பத்தி யோசிக்கல. ஏன்னா அதை தாண்டி யோசிக்க நிறைய விஷயம் இருக்கு. எதுக்கும் பயப்படாதீங்க. நான் தான் கூட இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். காரணமே நான் தான். நீங்க ரொம்ப ஆபத்து. எனக்கு தெரியும். அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா எனக்கு யாரும் இல்ல. இந்த ஊர் இப்ப முழுமையா ஆபத்துல இருக்கு. முன்னாடி வாங்க. இது உங்க சொந்த ஊரு. இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே மறந்துருங்க. திருடுங்க எல்லாரையும் பிடிச்சி ஊர் மக்கள் முன்னாடி நல்ல பேர் வாங்குங்க. இங்க பாருங்க, நீங்க ஒத்துழைச்சா ஊரே நல்லா இருக்கும். காப்பாத்த போன எல்லாரும் ஆபத்துல இருக்காங்க. காவலாளிகள் தாண்டி ராணுவத்தால கூட யாரையும் காப்பாத்த முடியல. ஹுலையா, என்ன? ஊர்ல திருட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் உங்க உதவி தேவை. சொன்னல, உங்களுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வருது. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்னாச்சு? அவர் எப்போ வருவாரு? சீக்கிரம் வந்துருவாரு. இங்க இருக்கிறது ஆபத்து. வாங்க நம்ம வீட்டுக்கே போயிடலாம். இல்ல, எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. அவர் கட்டாயம் இங்க வருவாரு. ராஜா, வெளியே நிறைய ஆளுங்க இருக்காங்க. நம்மளால வெளியே போக முடியல. ஈவு இறக்கமே பார்க்காம குண்டா போடுங்க. சீக்கிரம்
இங்க இருந்து யாரும் உயிரோட போக கூடாது. கிழக்கு, தெற்கு, வடக்கு அங்கெல்லாம் கவனமா இருங்க. நம்ம கிட்ட மேற்குக்கு தான் ஆள் இல்ல. அங்க பாருங்க. ஆமா, அங்க பாருங்க, ஊழ அதுவும் நீ அவரை பார்த்து பாரு. இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே இவர்கிட்ட விட்டுட்டா போதும். நாம எதுவும் பண்ண வேண்டாம். எல்லாரையும் காப்பாத்துங்க. நம்மள காப்பாத்துறதுக்கு அவர் வந்துட்டாரு. என்னாச்சு? வங்கி கொள்ள பணம், நகை எல்லாத்தையும் திருடிட்டு எல்லாருமே உள்ளதான் இருக்காங்க. எங்களால உள்ள நுழைய முடியல. 2 மணி நேரமா ஒரே கலவரமா இருக்கு. அவங்க பல கலைகளை கத்து வச்சிருக்காங்க. தனியா சமாளிப்பியா? நான் பாத்துக்கிறேன். வாழ்த்துக்கள், எல்லாருமே நல்ல வேலை பாத்தீங்க. இவர் நமக்கு வாழ்த்துக்க சொல்றாரு. எதுக்கு நமக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு? ராஜா ஊழ வந்துட்டான். வெடிகுண்ட போடுங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு உதவி வேணுமா? அது பார்க்க அழகா இருக்கீங்க. நான் வேற ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணு எப்படி? பேச்சு நிறுத்திட்டு தூக்கிட்டு போன்னு சொன்ன. சரி. அவர் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாரு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். எல்லாத்தையும் காப்பாத்துறாரு. பார்த்து கவனம். நன்றி. மத்தவங்களும் உன்னை நம்பிதான் இருக்காங்க. வா. நீதானா? என்ன எப்படி தெரியும்? கும்ஃபுல்லா தெரிஞ்சிருக்கு. மோதி பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.
முடிஞ்சது. போதுமா? நன்றி, பேரை காப்பாத்திட்ட. ஏய், உங்க பாரு, அவர் வந்துட்டாரு பாருங்க. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் அவருக்கு போய் அன்பு செலுத்துவோம். வாங்க, இதோ வந்துட்டாரு. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க போறீங்க? எல்லாரும் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஹலோ சொல்லுங்க. இவங்க எல்லாரும் கூடி இருக்கிறதே உங்களை பார்க்கறதுக்காக தான். வணக்கம். எல்லாரும் அமைதியா இருங்க. இதோ இவங்கெல்லாம் தனித்தனியா உங்களை பாராட்டுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா உலா, நிறைய கேள்விப்பட்டேன். கடைசியா உன்னை இன்னைக்கு பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, இன்னைக்கு நாங்க எல்லாரும் உயிரோட இருக்கணும். அது காரணமே நீங்க தான். உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்க செய்யறோம். உங்களை பார்க்க தான் எங்க குடும்பத்தோட நாங்க வந்திருக்கோம். இதோ இவங்க தான் அது. வாங்க. குடிக்கலாமா? இந்தாங்க, எடுத்துக்கோங்க. அரசர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களை அரண்மனையில வச்சு கவனிக்க சொன்னாரு. இதெல்லாம் ஒரு சின்ன வேலை தான். நீங்க தான் அப்படி சொல்றீங்க. இந்த தடவை நாங்க உங்களை விழுந்து விழுந்து கவனிக்க போறோம் தான் சொல்லணும். மனசார சொல்றேன், என் மனசு நிறைஞ்சிருக்கு. என் சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லை. ஏன் நீங்க 2 பேரும் அமைதியா இருக்கீங்க? உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க எப்போ முதல்ல மீட் பண்ணீங்கன்னு? அதை கேக்குறீங்களா? ஒரு திருட்டுல தான் நாங்க 2 பேரும் சந்திச்சுக்கிட்டோம். அதுவும் 3 வருஷத்துக்கு முன்னாடி. வீடை கொளுத்தி விட்டுட்டு எல்லா நகையும் எடுத்துக்கிட்டாங்க. உயிர் முக்கியமா நகை முக்கியமான்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் இவ என் கண்ணு முன்னாடி வந்து நின்னா. எனக்கு ஆறுதல் சொல்லி எல்லா உதவியும் செஞ்சா. அப்பவே எனக்கு இவளை ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த விஷயத்தை அவள்கிட்ட சொல்லி இவளை என்னோட வாழ்க்கை துணையை ஏத்துக்கிட்டேன். இப்போ வரைக்கும் சந்தோஷமா வாழ்றோம். சரி, உங்க வாழ்க்கையை சொல்லுங்க. என்னை பத்தி நான் என்ன சொல்றது? வாழ்க்கையில நிறைய அடி வாங்கியிருக்கேன், உடம்பளவுலையும் மனசளவுலையும். இப்போ உங்களால கொஞ்சம் மாறி இருக்கேன். உயிரோட இருக்கிறதுக்கே நீங்க தான் காரணம். அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன் இந்த மாதிரி நடக்குது? என்னன்னு கேட்டால் நான் என்ன சொல்றது? எனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லையா? எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துச்சா என்ன? இதுக்கு முன்னாடி நான் கிங்டன் மலையில தான் தங்கியிருந்தேன். எனக்குன்னு எந்த உறவும் கிடையாது. அந்த இடத்துல நான் இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் ஓடிக்கிட்டே இருப்பேன். வருங்காலத்தை பற்றியோ பணத்தை பற்றியோ யோசிக்கவே மாட்டேன். எனக்கு எங்கேயும் போகவும் பிடிக்காது. இத்தனை வருஷமா உங்க குடும்பத்தில் யாரும் உங்களை வந்து பார்க்கலையா? நான் நிறைய முயற்சிகள் பண்ணேன். ஆனால் உதவி செய்ய எனக்குன்னு யாருமே இல்லை. தனியால நான் எவ்வளோதான் போராட முடியும் சொல்லுங்க? உனக்கு என்னமாச்சு? ஒன்றும் இல்லை. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. நடந்ததெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு நாள் நம்ம கொண்டாடுவோம். மன்னிச்சிடுங்க. நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க? சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதமா இருக்கு. முதல் முறையா என் வாழ்க்கையில நான் இப்படி உட்காந்து சாப்பிடுறேன். சரி, சாப்பாட்டை வீணடிக்க வேண்டாம். சரி, சாப்பிடலாம். அது முன்னாடி குடிக்கலாம். சரியா? வாங்க, இந்தாங்க. ஊத்துங்க.
பொறுமையா பொறுமையா. என்னாச்சு எனக்கு? ஏன் எல்லாம் சுத்துக்கிட்டே இருக்கு? இந்த இடம் கூட சுத்துது. ஆமா, நம்ம குடிச்சிருக்கிறதுனால அப்படி தெரியுது. சரி, உட்காருங்க. பொறுமை. என்னை விடுங்க, நானே உக்காந்துக்கிறேன். எனக்கு யாரும் உதவி செய்ய வேண்டாம். காலை காட்டுங்க, ஷூ கழட்டலாம். ஐயோ, என் கால்லாம் நீங்க பிடிக்க கூடாது. அட கொடுங்க. என்ன நம்புங்க. நான் உங்களை நம்புறேன். நான் ஒன்று சொல்லவா? ஏன் வாழ்க்கையிலே இன்னைக்கு தான் நல்லா சாப்பிட்ருக்கேன். அதுக்கு காரணம் முழுக்க நீங்க தான். நீங்க இன்னைக்கு விருந்துக்கு வந்தது தான் சாப்பாட்டோட ருசியே மாறிடுச்சு. நீங்க ரொம்ப நல்லவர் நண்பா. நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சு பார்த்தீங்களா? ஊர்ல எல்லாருக்கும் உங்களை பிடிக்குது. போங்க, எப்பதான் நீங்க புரிஞ்சுக்க போறீங்களோ. வருத்தமா இருக்கு. என்ன நம்புங்க, சீக்கிரமே நீங்க இந்த ஊரோட வாழ்வீரனா வரத்தான் போறீங்க. சரி, உங்களை நம்புறேன். இப்போ தூங்குங்க. தூங்குறேன். நீங்களும் சீக்கிரம் போய் தூங்குங்க. வாழ்வீரனா உங்களை அடிச்சுக்க வேற ஆளே கிடையாது. அவர் தூங்கிட்டாரு. அப்புறம் ரொம்ப நன்றி. பரவாயில்ல, நீங்களும் போய் தூங்குங்க. நீங்களும் தூங்குங்க. சரி, நீங்க எப்ப சாப்பிட்டீங்க? சாப்பிடல தானே? பரவாயில்ல, ஏன்னா அழுதல்ல, அதான் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு இறங்கல. நான் இன்னைக்கு நிறைய குடிச்சிருக்கேன். ஓ, ரொம்ப லேட் ஆகுது. நீங்க போய் ஓய்விடுங்க, நல்லா தூங்குங்க. அடிபட்டிருக்கு. உனக்கும் குன்ஃபு தெரியுமா? உன்னை எச்சரிக்கிறேன். இப்ப இங்க நடந்த ஏதாவது நாளைக்கு என் கணவருக்கு தெரிஞ்சது, உன்னை கொன்னுடுவேன்.
இந்த கதவுக்கு என்னாச்சு? எழுந்துட்டீங்களா? ஏன் இது உடைஞ்சிருக்கு? நேத்து ராத்திரி அதிகமா குடிச்சிட்டு நீங்க தானே உடைச்சீங்க. அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்கிட்டீங்க. ராத்திரி முழுக்க என்னால தூங்கவே முடியல. ராத்திரி நிறைய குடிச்சிட்டேன். என்னெல்லாம் பேசுனீங்க தெரியுமா? தேவையில்லாம அதிகம் குடிச்சிட்டு இந்த கதவு போட்டா உடைச்சிருக்க. ஆமா, நீங்க இப்படின்னா அவர் அதுக்கும் மேல. என்னங்க, ம்? என்னால இதை தூக்க முடியல. ஆ. நீங்க பலசாலிதான். என்னங்க, ம். திரும்ப உங்ககிட்ட கேக்குறேன், என்ன எங்கேயாவது சுற்றுலா கூட்டிட்டு போறீங்களா? ம்? எப்போ அதை சொன்ன? இப்பதான். நல்லது. எப்போ நீ போலான் இருக்க? சாப்பிட்ட உடனே. அவ்வளவு சீக்கிரமாவா? ஆமா. ரொம்ப தாமதம் ஆயிடுச்சுன்னா நான் பயப்படுவேன். ஐயோ, பாத்துங்க, நாம 2 பேர் தானே. நாளைக்கு குழந்தைன்னு ஆயிடுச்சுன்னா நம்மளால போக முடியாதுல்ல. இது உண்மையிலேயே நல்ல யோசனை தான். வரலாமா? நல்லா தானே இருக்கீங்க? ஆ ஆ, இவரும் இப்பதான் எந்திரிச்சு வந்தாரு. இவர்கிட்ட இப்பதான் கம்மியா குடிங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். நடந்த எதுவும் இவருக்கு தெரியல. ஆ, நேத்து கொஞ்சம் ஜாஸ்தியா போயிருச்சு. அது சந்தோஷத்தினால தான். அதான் இதுக்கு காரணம். ஆ, மிஸ்டர் சன் வீட்ல இருக்கீங்களா? அந்த வர இரு வந்துடுறேன். வணக்கம் சென். ஒரு முக்கியமான விஷயம். நீங்க பள்ளி ஆரம்பிக்க போறீங்களே, அத பத்தி பேசணும். என்ன வேணும்? என்ன பண்ற? ஒரு நிமிஷம் இருங்க. சரி. கொஞ்சம் அமைதியா இருக்க முடியாதா? ஒண்ணு இல்லைங்க, கை தவறி அது கீழே விழுந்துடுச்சுங்க. ஜாக்கிரதம்மா. சரிங்க. நீங்க மேல சொல்லுங்க. மாஸ்டர் என்ன சொன்னாருன்னா, நீங்க ஆரம்பிக்க போற பள்ளிக்கூடத்தை பத்தி அவர் கேள்விப்பட்டாரு. உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. என்ன வேணும்? ஒன்னும் இல்லையே, பாரு. கும்ஃபு நல்லாவே கத்திருக்க. போதும், நிறுத்து. என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. உன்கிட்ட பேசணும். பேசுறதுக்கு எதுவும் இல்ல. அப்படியா? அப்படின்னா இன்னும் விளையாட்டு காட்டுவேன். அப்படின்னா நான் உன்னை கொன்னுடுவேன். அது உன்னால முடியுமா? உன்னை விட கும்ஃபு நல்லா தெரியும். ஓ, அப்படியா? ரொம்ப நன்றி. நீங்க என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்லைங்க, வீடு குப்பையா இருந்தது, அதான் கிளீன் பண்றோம். ஆமாம். ரொம்ப நல்ல விஷயம். இவ்வளவு நாள் நான் நிறுத்தி வச்ச விஷயம் இப்ப தொடங்க போகுது. எனக்கு அழைப்பு வந்திருக்கு. ரொம்ப நல்ல விஷயம் தாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீயும் கிளம்பு. பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. நான் யாருன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்க, அது போதும். சரி, சத்தியம் பண்ண. எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து போயிடணும். அதுவும் அவர்கிட்ட சொல்லாம. நான் வீட்டில் காத்திருக்கேன். திரும்பவும் சொல்றேன், நாம ஆரம்பிக்க போற இந்த பாதுகாப்பு கூட்டமைப்பு நாடு முழுக்க பரவதான் போகுது. இதுக்கு வரவேற்பு இருக்கு. நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க.
இங்க பாருப்பா, இத பத்தி நம்ம அப்புறமா சவகாசமா பேசலாம். எங்களுக்கு அந்த வால்வீரனை பத்தி பேசியே ஆகணும். ஆமா, எங்களை இப்பவே நீங்க கூட்டு போய் ஊழவை காட்டுறீங்க. நாங்க அவர்கிட்ட பேசி ஆகணும். சரியா சொன்னீங்க. சரி சரி சரி, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். நல்லது. போ போ நில்லு. வந்துட்டேன். என்ன கேள்வி இருக்கு? கேள்வியா? இங்க பாரு, என்னால ரொம்ப நேரம் இருக்க முடியாது. கேட்க வேண்டியதை சீக்கிரம் கேளு. பதில சொல்லிட்டு நானும் போறேன், நீயும் இந்த ஊரை விட்டு போயிடு. நாங்க இருந்து போக மாட்டேன். இந்த மாதிரி விளையாடாத என்ன? ஆ ஓகே, சத்தியம் பண்றேன். உட்கார். கேளு. நான் யாரு? என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என் ஊரு குஞ்சன், உன் ஊரும் என் ஊரும் ஒண்ணுதான். அப்புறம் இது போர்ல நாம பயன்படுத்தின ஆயுதங்கள், ரெட்டை வாள்கள். சரி, அதுக்கப்புறம்? அவ்வளவுதான். நீ அங்கிருந்து போயிட்ட. என்னால அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே முடியல. என்னாச்சுன்னு சொல்லு. உன்னோட பேரு ஹூயிங் ஃபங். நம்ம ஊர் குரு கிட்ட நீ ரொம்ப செல்லமாவும் திறமையாவும் வளர்ந்த சிஷ்யன். 3 வருஷம் முன்னாடி புலிப்படை தலைவனுக்கும் நமக்கும் சண்டை. அவன் நம்மளோட மார்ஷியல் ஆர்ட் ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுமா? நம்ம குருவை தாக்குனா ரகசியத்துக்காக அவரை அவன் கொல்லவும் பார்த்தான். மாஸ்டர் 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 அவர் அதை நம்ம கிட்ட கொடுத்தாரு, பாதுகாக்க சொன்னாரு. அந்த ரகசியத்தால நம்மளுக்கு பல உயிர்கள் போனதுதான் மிச்சம். இருந்தாலும் புலிப்படை தலைவன் விடல. நம்ம குருவை அவன் கொன்னுட்டான். என்னாச்சு? வா. சீக்கிரம் வா. அதுக்கப்புறம் என்னாச்சு? அங்கிருந்து நாம வழி இல்லாம மாட்டிக்கிட்டோம். எங்கேயும் போக முடியல. நாம உயிர் பொழைக்கணும்னா அவனுக்கு அந்த ரகசியம் வேணும். அங்கிருந்து நம்ம குதிச்சு இப்ப உயிரோட இருக்கோம். அதுக்கப்புறம் உனக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு? எப்படி இந்த வாழ்க்கை? போதும், உனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. உனக்கு பயங்கரமா அடிபட்டு இருந்துச்சு, விஷக்காயம் வேற. அதுக்கப்புறம் சில நாட்களா நீ எந்திரிக்கவே இல்லைன்னு கேள்விப்பட்ட. கடைசியில மூச்சை இழந்துட்டேன்னாங்க. நீ செத்து போயிட்டேன்னு நான் முடிவே பண்ணிட்டு
அங்க இருந்தா மாட்டி போமேன்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு வேற வழி இல்லாம இங்க வந்தேன். ஆனா இப்போ உயிரோட தானே இருக்க. இத்தனை வருஷமா எனக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் இல்லாம போச்சு? அதுக்கு தான் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். எல்லாமே என்னோட தப்பு தான். நீ உயிரோட தான் இருக்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. நீ இங்க இருந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்ச. எனக்கு தெரிஞ்ச இந்த கும்ஃபு கலை அவருக்கு தெரியக்கூடாது. அதான் உன்னை அனுப்ப பார்த்தேன். உன்னை தத்தெடுத்து இன்னொரு வாழ்க்கை கொடுத்திருக்கேன். நீ என்ன சொல்ற? நம்மளோட உறவு தான் என்ன? ஆ, நீ என்னோட தம்பி. போய் அப்படி நான் இருக்க முடியாது. எந்த முறையில் என்ன தம்பி? என்கிட்ட எதுவும் கேட்காத. ஓ சரி, கேட்கல. நான் இப்பவே பள்ளிக்கு போய் உன் கணவரை கேட்கிறேன். போகாத. நீ அதை கவனிச்சியா? சண்டை போடுறது இவரோட மனைவி தானே? ஆமா, அவங்களேதான். ஏப்பா, உன் மனைவிக்கு இந்த கலையெல்லாம் தெரியும், ஏன் எங்க கிட்ட முன்னாடியே சொல்லவே இல்லை? உனக்கு என்ன உதவி வேணுமோ ஏன்ட்ட கேளு, நான் உனக்கு செய்யறேன். இங்க பார் சான், சீக்கிரமே உன் பள்ளி கூட ஆரம்பிக்கணும். நான் பாத்துக்கிறேன். ஆமாமா, சீக்கிரமே நம்ம சரி ஆரம்பிச்சு. சரி இருங்க, இத பத்தி நம்ம பேசுவோம். அப்புறமா பொறுமையா பேசுவோம். மியாட்டோ, நான் எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். எதுவா இருந்தாலும் மறைக்காம உண்மையை சொல்லு. நீ இந்த வாழ்வித்தியை எங்க கத்துக்கிட்ட? கும்ஃபு தெரியுமா? நல்லா தெரியும். ஆமா, எனக்கு கும்ஃபு தெரியும். அதோட நாங்க 2 பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க தான். என்ன சொல்ற? நானும் இவனும். எதையும் மறைக்காம தெளிவா சொன்னீங்கன்னா எனக்கு புரியும். அப்படி போடு, எல்லாத்தையும் சொல்ல சொல்லுங்க. நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்ல, எங்களை கொஞ்சம் தனியா விட. ஆ, எல்லா உண்மையும் நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே எப்படி? போதும். எந்த உண்மையை பத்தி சொல்றான்? அது நம்மளோட கல்யாணத்தை பத்தி கேக்குறான். இதெல்லாம் நீ முன்னாடி என்கிட்ட சொல்லவே இல்ல. நாங்க 2 பேரும் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கல. அதோட நீ செத்துட்டேங்கிறதுனால ஏன் நான் மியாட்டோ உன்கிட்ட- இந்த விஷயத்தெல்லாம் என் கிட்ட இருந்து மறைச்ச? நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். ஆனா பழசெல்லாம் வேண்டாமேன்னு பார்த்தேன். இவன் தான் எல்லாத்தையும் மறந்துட்டானே. அவனுக்கு தான் மறந்து போச்சு, உனக்கு இருந்துச்சுல. நீ இவனை கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் சொல்லிருக்கலாம்ல. அப்படி இல்ல. நீங்க எங்களை தப்பா நினைக்கிற அளவுக்கு எங்க 2 பேருக்குள்ள எதுவும் இல்ல. நான் ஒரு தம்பியா நினைச்சுதான் இவன் கூட பழகுனேன். கொஞ்சம் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களை நான் சந்திச்சதுல இருந்து இவனை நான் மறந்தே போயிட்டேன். நான் என்னோட வாழ்க்கை முழுக்க உங்களை மட்டும்தான் காதலிக்கிறேன். நீ இதே மாதிரியே பேசி சமாளி. இன்னும் என்னென்ன மறைச்சிருக்கியோ இனிமேதான் அதெல்லாம் தெரியும். நான் என்ன சொல்றது? நீங்க இவ்வளவு நாள் என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதான் இல்ல? இப்போ உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு எதுவுமே வேண்டாம். மியாட்டோ, போ. இங்க பாருங்க, எங்களுக்குள்ள ஒண்ணும் இல்ல. அவ உங்களை தான் முழுமையா விரும்புறா. எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் அவளை விரட்டுனீங்க? ஏன்னா அவ வார்த்தைகள்ல சில பொய்கள் இருந்தது. ஆனா எதையும் மறைக்க கூடாதுங்கிறத அவ கண்ணுல பார்த்தேன். அவ தயங்குறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அனுப்பிட்டேன். நான் தான் ஒழுங்கா இல்ல. அப்படிலாம் இல்ல. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? எப்படி தெரியும்? ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், உங்களுக்குள்ள நல்ல புரிதல் இருக்கு. நீங்க அவளை இழந்துடாதீங்க. சரி. மியாட்டோ,
ராஜா, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நம்பவே முடியல. அவ சகோதரன் இன்னும் சாகலையா? பரவாயில்ல, அவனை ஏன் கையாலேயே கொல்றேன். அதோட அவ அக்காலும் இன்னும் உயிரோட தான் இருக்கா, அவன் புருஷனோட இருக்கா. இப்ப போனா அவங்கள பிடிச்சிடலாம். இல்லனா வேற ஒரு திட்டம் போட்டு நேரம் பார்த்து தான் பிடிக்கணும். நல்லது. நானும் ஹூவும் சின்ன வயசுல இருந்தே பழகுறோம், ஒன்னாதான் வளர்ந்தோம். எல்லாத்தையும் எங்க மாஸ்டர் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு, அதுவும் முறைப்படி. இருந்தாலும் விதிங்கிற ஒண்ணு இருக்குல்ல, அது என்னோட வாழ்க்கையை திருப்பி போட்டுருச்சு, எங்க உறவையே மாத்திடுச்சு. பல வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு இப்படி ஒரு நோயோட நான் சந்திப்பேன்னு எதிர்பார்க்கல. அப்புறம் இந்த இடத்துக்கு இவ எப்படி வந்தா? மியாட்டோ, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? 3 வருஷமா நான் உங்க கூட இருக்கேன், ஆனா நான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்னால உங்களை பிரிய முடியாது, எப்பவும் நடக்காது. நமக்கு நடுவுல யார் வந்தாலும் நாம பிரிய மாட்டோம். எனக்கு தலை சுத்துது, இங்க ஏதோ வாசனை வருது. ஐயோ, வாங்க போலாம். நீ எங்க இங்க? ஆச்சரியமா இருக்கு. நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? கல்யாணம் ஆயிடுச்சா? வாழ்க்கெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? சந்தோஷமா போதா? போதும், உனக்கு என்னதான் வேணும்? மரியாதையா குன்கு ரகசியத்தை கொடுத்துரு. அது என் தம்பி கிட்ட இருக்கு, உன்னால முடிஞ்சா அங்க போய் வாங்கிக்க. ஓ அப்படியா? கிட்ட நல்ல விதமா சொன்ன கேட்க மாட்டேன், போகடா. ஓ மனைவியை காப்பாத்த நினைச்சா நான் கேட்டதை கொடுக்க சொல்லு, இல்லன்னா இவளை கூட்டிட்டு நான் என் இடத்துக்கு போயிடுவேன். வர ஹுலா, ஹுலா, சீக்கிரம் வா. என்னோட மனைவிய டைகர் கேங் கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்க? அவங்க இடத்துக்கு. டைகர் காங்கா? நானும் கூட வரேன். வேண்டாம், உங்க கலையத்துக்கு வேலைக்காகாது. நான் போய் உங்க மனைவியை பத்திரமா கூட்டிட்டு வரேன். இது பிடிங்க. போ போ போ, பார்த்து ஜாக்கிரதை. போ. ஆ
ஆ! மேடோ வாடா தம்பி, அக்காவை காப்பாத்த சீக்கிரமே வந்துட்ட. நான் கேட்டதை கொண்டு வந்திருக்கியா இல்லையா? ஆ? அவளை விட்டு நிறுத்து. இவனை கொல்லுங்க. உன் அக்கா இருந்தாதான் நான் தப்பிக்க முடியும். வாடா. வேண்டாம். தம்பி, தம்பி, தம்பி. தம்பி. வண்டி எடு. என்ன நினைச்ச? ஊர் ஜனங்க எல்லாருக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்து கொடுக்கலானா? அத எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு என்னடா மரியாதை இருக்கு?
ம். மியாட்டோ, பாதுகாப்பு கூட்டமைப்புக்கு எல்லாமே தயாரா இருக்கு. ஆனா இப்போ என் வாழ்க்கையில ஏதோ ஒன்று குறையத்தான் செய்யுது. என்ன அது? வீட்டுக்கு போனா அது என்னன்னு சொல்றேன். என்ன பண்ண போறீங்க? புரியுறபடி சொல்லுங்க. 10 மாசம் போச்சுன்னா அது உனக்கே புரியும். நீங்க இருக்கீங்களே, இப்படி விளையாடுறதுக்கு உங்களை அடிக்க தான் போறேன். வலிக்குது. ரொம்ப வலிக்குது. ஐயோ, நாம ரோட்ல இருக்கோம், நிறைய பேர் இருக்காங்க. என்ன விளையாட்டுது? நடக்கிற இந்த வான வேடிக்கை நிகழ்ச்சியில உன் தம்பி இல்லாம போயிட்டானே, அதான் வருத்தமா இருக்கு. அவனுக்கு தான் பாதுகாக்கிற வேலை வந்துருச்சுல்ல, அவன் அதை பார்க்கட்டும். அதுவும் கூட சரிதான். வேலைன்னு வந்துட்டு அதை பார்த்து தானே ஆகணும். ம். வீட்டுக்கு போலாமா? ம். வா. அழகா இருக்கு. நான் தகவல் கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அண்ணன் வந்துருவாரு. உங்ககிட்ட இருந்து பொட்டி வாங்காம போக மாட்டோம். முடிஞ்ச கை வச்சு பாடுறா.